ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கடலை மாவு இருந்தால் செஞ்சிடலாம். கடலை மாவு அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் வந்து நம்ம பூந்தி லட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அது நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல. கடலை மாவு வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம லட்டு செய்ய போகிறோம். நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த லட்டு. அது மட்டும் இல்லாமல் 2-3 நாள் ஆனாலுமே இந்த லட்டு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க கடலை மாவில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயில் நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உருக்குன நெய் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுக்கிற எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப்பில் தான் நான் வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவை நல்லா சலிச்சுக்கோங்க சல்லடையில். ஏன்னா பூச்சி வண்டு எதுவும் இருக்கக்கூடாது. முக்கியமாக உருண்டை இல்லாமல் இருக்கணும். மாவு வந்து நல்லா நைஸாக, அதுக்காக சலிச்சு எடுத்துக்கோங்க. கடலை மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா உருண்டை இல்லாமல் நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேம் அப்படி இல்லை மீடியம் ஃப்ளேம் அப்படி தான் நம்ம வச்சு குக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற கடலை மாவோடைய பச்சை மணம் வந்து நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் கூட மாவு சேர்க்கும் போது நல்லா கெட்டியாக இருந்துச்சு. இப்போ நல்லா குக் பண்ண இலக்கமாகிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் குக் பண்ண நல்லா இலக்கமாக அப்படியே ரொம்ப இலக்கமாக வர ஆரம்பிச்சிரும். கடலை மாவுடைய பச்சை மணம் போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா கடலை மாவோட கலர் மாறிடும், தீஞ்சு போயிடும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில், அப்படி இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் தீ உரைக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய்யில் கடலை மாவை வறுக்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இலக்கமாகிடுச்சு பாருங்கள். அதே சமயம் கடலை மாவும் வந்து பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு நெய்யில். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை இது கூட சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை கரையிறதுக்காக கொஞ்சமாக நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/4 கப் சர்க்கரை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக சர்க்கரை வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் சர்க்கரை பவுடர் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். அது கரையிறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். பாக்கெட் பால் அப்படி இல்லைனா பசும்பால் வாங்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை சேர்த்துடுறேன். 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நான் 1/4 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மீதி 1/4 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து கொஞ்சம் கரையணும், அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து நல்லா வேகணும், அதனால் பால் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்த பால் முழுக்க நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஆனால் இலக்கமாகவே இருக்குது பாருங்கள். எப்படி இலக்கமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து உருண்டை பண்ணணும் லட்டு மாதிரி. இப்போ நம்மளால் உருண்டை பண்ண முடியாது, ரொம்ப இலக்கமாக இருக்குது. நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கெட்டியாகும். அப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் இப்போ நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே இப்போது டேஸ்ட்டுக்கும் நல்ல மணத்துக்கும் 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்க எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா தீஞ்சு போயிடும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் லட்டு. அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறையட்டும். ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் லைட்டாக நெய் வந்து தடவிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக நம்ம பண்ணிட்டோம்னா உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் நீங்கள் வறுக்கும் போதே கடாயிலே கொஞ்சம் எடுத்து இப்படி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தால் உருண்டை பிடிக்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து முன்னாடியே இறக்கிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நான் வந்து நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரியும் பிஸ்தாவும் நான் வச்சுக்க போகிறேன். நெய்யில் வந்து முந்திரியை வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிஸ்தா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முந்திரி இந்த மாதிரி லட்டு மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்தாவை இப்படி வச்சுக்கலாம். இது வந்து பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பார்க்க நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா லட்டு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டையாக பிடிச்சி மேலே வந்து கொஞ்சம் முந்திரி ஒரு பிஸ்தா வந்து நான் வச்சுருக்கேன். இதே போல் ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கிறேன். முக்கியமாக 2 டிப்ஸ் தான் நம்ம லட்டு செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஒன்று, நெய்யில் வந்து கடலை மாவை நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரியாக பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வந்து வறுத்துக்கிட்டோம்னா உருண்டை பிடிக்க முடியாது. இந்த 2 டிப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு லட்டு வந்து கிடச்சிரும். நார்மலாக எந்த அளவுக்கு இருக்குமோ லட்டு அந்த சைஸில் நான் வந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரியும் பிஸ்தாவும் வச்சுருக்கிறதுனால பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நான் 1 கப் கடலை மாவு தான் எடுத்தேன். அந்த 1 கப்பு கடலை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 லட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கணும்னாலும் நீங்கள் கப்போட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 கப் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்து கூட செஞ்சுக்கோங்க. அளவுகளை மட்டும் கொஞ்சம் கூட்டி இதை நீங்கள் 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது லட்டு. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் வந்து கொஞ்சம் உதிரியாக வறுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வறுக்காதீங்க. உருண்டை பண்ணி வச்சுட்டு 1 நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போதே, அதாவது கொஞ்சம் கொலகொலான்னு இருக்கும் பொழுதே நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுடுங்க. அப்போ நீங்கள் உருண்டை பண்ணி வச்சிங்கன்னா 2 நாள் ஆனாலும் லட்டு வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் 7 உருண்டை தான் செஞ்சுருக்கேன். இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்தோம்னாலே காலி ஆகிடும் ஒரே நாளில். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் 2 நாள் ஆனாலும் லட்டு. நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி கடலை மாவு, பால், சர்க்கரை இருந்தால் உடனே லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.